சூப்பரான பொரி உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பிள்ளையார் சதுர்த்திக்கு பொரி வாங்கினது இருந்துச்சு, அதனால ஒரு பவுல் பொரி எடுத்துக்கிட்டேன். 3/4 கப் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு பாத்திரத்துல வெல்லத்தை சேர்த்தாச்சு. ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. வெல்லம் கரைஞ்சிருச்சுங்க. இப்போ இதை வடிகட்டி ஒரு கடாய்க்கு மாத்திடுவோம். வடிகட்டி கடாயில சேர்த்தாச்சு. ரெடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். தண்ணியில சேர்த்து பார்ப்போம். வெல்லத்தை தண்ணியில சேர்த்து உருட்டினதுக்கு அப்புறம் இப்படி கட்டியா வரும். இதுதான் பதம். இப்படி கீழே போட்டா சத்தம் கேட்கணும். இப்ப ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். நெய் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். பொரிய சேர்த்துறாங்க. இப்ப பொரிய நல்லா ஒன்னா கலந்தாச்சு. இப்ப இத பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. இத சூடோடய உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். இது சூடோடய பிடிக்கும் போதுதான் பிடிக்க வரும். அதனால எல்லாத்தையும் அழகா உருண்டைகளா பிடிச்சிட்டேன். கிறிஸ்பியா சூப்பரா இருக்கு.